ஆகாஷ்வாணி மதுரை. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் வி தேனப்பன் அவர்கள். நான் ரொம்ப நல்லவன்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாவே இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்றதில்ல. அந்த ஒரு நல்ல குணமே எனக்கு ஒரு கவசம் மாதிரி என்னை எங்க போனாலும் காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. என் மனைவிக்கு என் மேல அதீத நம்பிக்கை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனுஷன் தன்னம்பிக்கையில சாதிச்சு ஜெயிச்சிருவார்னு எனக்கு அவ தான் அடிக்கடி நன்னடத்த சான்றிதழ் தருவா. எனக்கு போட்டோ எடுக்கிறதுல ஒரு அலாதி பிரியம். அதனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது கேமரா வாங்கி வித்தியாசமா படம் எடுத்து பாராட்டு வாங்குவேன். என் போட்டோ ஆல்பங்களை பார்த்த என் பொண்டாட்டி ஒரு நாள் சொன்னான், என் புருஷன் கண்ணை மூடிக்கிட்டு போட்டோ எடுத்தாலும் கலர்ஃபுல்லா வரும்னு. அடிக்கடி தன் தோழிகள்கிட்டையும் எங்க சொந்தக்காரங்கள்ட்டையும் அவ சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு கொஞ்சம் கர்வமும் தலக்கணமும் கூட நாளாவட்டத்தில் கூடிருச்சு. அதே தலக்கணத்தோட நேத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு படம் எடுக்க போனேன். மாப்பிள்ளை பிள்ளையார் கோயில உட்கார்ந்துருந்தார். நான் பிள்ளையாரை கும்பிடும்போது, ஐயா போட்டோ நல்லா வரணும் அப்படின்னு வேண்டது போது என் புருஷன் கண்ணை மூடிட்டு போட்டோ எடுத்தாலும் கலர்ஃபுல்லா வந்துடும் அப்படின்னு என் மனைவி சொன்னது ஒரு அசரீரி மாதிரி கடிச்சு. அந்த தலக்கணத்தோட கேமராவை வெளியே எடுத்ததால அது படக்குன்னு கீழே விழுந்து நொறுங்கி போச்சுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அது ஒரு குக்கிராமம். அங்க எந்த விதமான ஸ்டுடியோவும் இல்லை. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்கு நான் எடுக்கிற படத்தையே நாங்களும் வாங்கிக்கிறோம்னு சொன்னதால அவங்களுக்கு போட்டோ எடுக்கும் ஒரு ஆள் வரல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பகுதிக்கு நாட்டாமையாம். அவங்களோட மீசையும் அடர்த்தியான கிருதாவும் என்னை ரொம்ப பயமுறுத்துச்சு. என்ன பண்றதுன்னு புரியல, தலகால் புரியல. மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்கிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்கிற ஒரு டெய்லர்கிட்ட போனேன். போய் கேட்டேன், ஐயா இங்க ஏதாவது ஒரு ஸ்டுடியோ இருக்கா, கேமரா எங்கேயாவது வாடகை கிடைக்குமா அப்படின்னு பதறிக்கிட்டே கேட்டேன். அவரு ரொம்ப எகத்தாளமா சொன்னார், நான் ஏற்கனவே பக்கத்து ஊர்ல ஸ்டுடியோ தான் வச்சிருந்தேன். அதுல எந்த சம்பாத்தியமும் எனக்கு அதிகமா கிடைக்கல. அதனால டெய்லரிங் கத்துக்கிட்டு கை நிறைய இப்ப சம்பாதிக்கிறேன். ஏப்பா நீ என்கிட்ட வந்து டெய்லரிங் கத்துக்கிட்டு நிம்மதியாயிருவேன் அப்படின்னார். உங்களுடைய குசும்பெல்லாம் போதுய்யா, உங்களுடைய பழைய கேமரா இப்ப இருந்துச்சுன்னா அதை வாடகைக்கு தாங்க, நான் இப்ப போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு. அதை பயன்படுத்தி நீ போட்டோ எடுக்கிறதா? 10 வருஷத்துக்கு மேல ஆகுது அதை நான் பயன்படுத்தி. வியூ பாயிண்டர்ல கொஞ்சம் கூட தெரியாது, காளாம்பூத்திருச்சு. அது உனக்கு உதவாது, நீ புறப்படு அப்படின்னார். கேமரா எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லையா, என்னால எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால தயவு செஞ்சு அதை தாங்க, நான் ஒரு வாடகையை தாரேன், ராத்திரி கொண்டா தந்துடுறேன் என்று கெஞ்சினேன். ஏய் அந்த ஆளுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியுமா? நீ ஏடா கூடமா இதுல படம் வரலன்னு ஏமாத்திட்டு போனா நீ ஆள் இருக்கிறதே சந்தேகப்பா. அதனால என்ன பண்ணு, உனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஓடியே போயிருந்தார். நான் பிடிவாதமா அவர்கிட்ட பேசி அந்த கேமரா வாங்கி பார்த்தேன். அதுல எந்த ஜீவனுமே இல்லை, ஆட்டோ போக்கஸ் இல்லை, மேனுவல் போக்கஸ் மட்டும்தான். என்ன எடுக்கிறோங்கிறது யாருக்கு எதுவும் எப்பவுமே தெரியாது. என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன். அடிக்கணக்கு வச்சு அளந்தெடுக்கக்கூடிய ஆதி காலத்து கேமரா அது. துணிச்சல அதை வாங்கிக்கிட்டு ஓடினேன். அதிர்வேட்டு என்ன அதிர வச்சிச்சு. என் புருஷன் கண்ணை மூடிக்கிட்டு போட்டோ எடுத்தாலும் கலர்ஃபுல்லா போட்டோ எடுத்துருவார் அப்படின்னு என் மனைவி சொன்ன அந்த நம்பிக்கை வார்த்தைகள் எனக்கு 2வது முதுகெலும்பா வளர்ந்து வந்து என்னை தாங்கி பிடிச்சது. தட்டு தடுமாறி பழைய அடிக்கணக்கையெல்லாம் ஞாபகம் வச்சு படம் எடுத்தேன். 3/4 படங்கள் என் முதுகெலும்ப தட்டி கொடுத்துச்சு. ஆல்பம் அட்டகாசம் என்றார்கள் இரு வீட்டாரும். எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் வி தேனப்பன் அவர்கள்.